ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். 2024 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்குது. 2024 ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2025 புத்தாண்டு உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான புத்தாண்டு பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கான புத்தாண்டு பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வரக்கூடிய இந்த 2025 புது வருடத்தை சிறப்பாக தொடங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வரக்கூடிய ஆண்டில் பல்வேறு சிறப்புகளும் எதிர்ப்புகளும் கலந்தே இருக்க போகிறத புரிந்து செயல்படணும். வரக்கூடிய புது வருடம் ஒவ்வொரு ராசினருக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் விருச்சக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பார்க்கலாம். விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய புதிய வருடம் பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி காண முடியும். இந்த வருடம் போல் அடுத்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சில் வந்து இது இருக்கக்கூடாது, சுணுக்கம். இந்த வருடம் சுணுக்கம் இருந்தால் ஓகே, ஆனால் வரக்கூடிய வருடம் சுணுக்கம் இல்லாமல் பேச்சில் இனிமை வந்து இருக்கணும். அந்த இனிமை சாதுரியம் இருக்கிறதன் மூலிமா காரிய வெற்றியானது உங்களுக்கு காண முடியும். அதனால் இனிமை சாதுரியத்தோடு பேசுங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது பணவரவு உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். பணவரவு கூடும்போது அந்த பணவரவை கொண்டு நிறைய சேமிப்பெல்லாம் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். அதனால் எந்த செயல் செய்கிறதாக இருந்தாலும் சாமர்த்தியம் அதில் ரொம்ப முக்கியம். என்னால் செய்ய முடியும், என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியமான செயல் உங்ககிட்ட இருக்கணும். அது இருக்க இருக்க உங்களுக்கான மதிப்பு அந்தஸ்தெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மனக்கவலையெல்லாம் வந்து நீங்கும். அந்த மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் புதிய வருடம் உங்களுக்கு புதுமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்லறை சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்குது. இது ஏற்படாமல் இருக்க நிறைய குடும்ப ரீதியாக விட்டு கொடுத்து போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும். அந்த வாக்குவாதங்கள் உண்டாகாத மாதிரி நடந்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வரலாம். உறவினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அந்த கருத்து வேற்றுமை வராமல் தப்பிக்க முடியும். பிள்ளைகள் அவர்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் வந்து உருவாகும். இல்லைனா பாண்டிங் கண்டிப்பாக வந்து உருவாகாது. மனதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கணும். அதிகரித்து செயல்பட்டால் தான் நல்லது. வீடு வாகனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பராமரிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் தான் உங்களுக்கு நல்லது. மனநிலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் கூட உயரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய வருடம் புதிய நண்பர்கள் கிடைக்கும்போது அந்த நண்பர்களுடைய உறவை ஏற்றுக்குங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கும்போது அந்த உறவை ஏற்றுக்கோங்க. இது வந்து விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் புதிய வருடம் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து உண்டாகும்.
அதுவும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைக்கும் போது தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஸோ உழைக்கும் போது பலன் கிடைக்கிறத கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நமக்கு காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படணும். அப்புறம் தந்தை வழி தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை புதிய ஆண்டு அடையலாம். புது நிறுவனங்கள் தொடங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப தொடங்கி வெற்றியானது பெற முடியும். இது விருச்சிக ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆண்டு இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூட புதிய ஆண்டு கடுமையான பணிகள் கூட எளிதாக நடந்து முடியும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட நல்ல விதமாக நடந்து முடியும். அதற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவோடு செயல்பட வேண்டியது நல்லது. அப்புறம் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக புதிய ஆண்டில் செய்து முடிக்க முடியும். அந்த ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக இருக்குது. பணவரவு கூட எதிர்பார்த்தது படி இருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும்போது பணவரவை கொண்டு சேமிப்பு பண்ணுறது நல்லது. சாதுரியமான பேச்சு வந்து உங்களுக்கு இருக்கணும். அந்த சாதுரியமான பேச்சு இருக்கிறதன் மூலிமா வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அதனால் சாதுரியமான பேச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு இருக்கணும். அதுவும் பெண்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் வெற்றிக்கு வந்து புதிய ஆண்டு ஈஸியாக இருக்கும். இது விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு நாட்டம் வந்து அதிகரிக்கணும். அதிகரித்தாதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். உயர்கல்வி பற்றிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவும் கிடைக்கும். அதனால் மாணவர்கள் வந்து கல்வியில் புதிய ஆண்டில் நாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களை பார்த்துக்குங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலைகளை துரிதமாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கும்போது அந்த ஆற்றலுக்கேற்ப செயல்பட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உடன் இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உடன் இருக்கிறவங்க உங்களுடைய இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்துல வருவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள்லாம் வந்து தாமதமாக வரும். அப்படி தாமதமாக வரும்போது புதிய ஆண்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடன் இருப்பவர்களோடு கூட கவனமாக இருக்கணும். ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். ஸோ புதிய வருடம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏச்சரக்கமாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய வருடம் இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விசாகம் 4ஆம் பாதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதிய வருடம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தாடாமல் எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். இது விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட புதிய ஆண்டுக்கான எச்சரிக்கை. அப்புறம் அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வருடம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். தொழில் தொடர்பான அலைச்சல்கள்லாம் வந்து அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வருடம் புதிய நபர்களுடைய நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்ல நேரிடும். ஸோ ஆக மொத்தம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் தாமதமாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆண்டு பலனை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.